எல்லாருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் பத்மா ரவிசங்கர். குரு பெயர்ச்சி பலன்களை பார்க்கலாம். குரு பகவான் வருகிற ஜூன் மாதம் 2ஆம் தேதி அதிகாலை பெயர்ச்சி ஆகிறார். கடகராசிக்கு அவர் பெயர்ச்சி ஆகிறார். கடகத்தில் அவர் உச்ச குருவாக இருப்பார். கடகராசிக்கு குரு பகவான் என்ன நன்மைகள்லாம் செய்ய போகிறாருங்கிறத பார்க்கலாம். கடகராசிக்கு ராசியிலேயே உச்ச குரு. கடகராசிக்காரர்களுக்கு பேர், புகழ், நற்பெயர் இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பை குரு பகவான் கொடுப்பார். நீண்ட ஆயுள், நோய் நொடியெல்லாம் பாருங்கள், இந்த டைம் சரியாகக்கூடிய அமைப்பை கொடுப்பாரு. கடகராசிக்காரர்கள் இந்த குரு உச்சம், இந்த பெயர்ச்சி பேசுகிற பேச்சே பாருங்கள், பேசுகிறதுலையே ஞானமாக பேசுவாங்க. ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்கும். இந்த குரு பெயர்ச்சி ஆளுமை திறனை கொடுக்கும். கடகராசிக்காரர்களுக்கு செல்வ செழிப்பை கொடுக்கும். பொருளாதார ரீதியாக முன்னேற்றத்தை கொடுக்கும். சமூகத்தில் ஒரு அந்தஸ்தை கொடுக்கும். இது மூலமாக உங்களுக்கு பேர், புகழ், கீர்த்தி இது அத்தனையும் இந்த குரு பகவான் இந்த குரு பெயர்ச்சியில் கொடுக்க போகிறார். மாணவர்களுக்கு கல்வி கற்கும் திறன் அதிகமாக இருக்கும். படிக்கிற நாட்டம் அதிகமாக இருக்கும். மாணவர்களுக்கு எதையாவது சாதிக்கணுமேனு படிப்பாங்க. ரேஸ் மாதிரி ஓடுவாங்க படிக்கிறதுல. குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். கடகராசிக்காரர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தை சுமூகமாக முடியும். குழந்தை பேரு கிடைக்க பெறும். ஆன்மீகத்தில் பாருங்கள், நாட்டம் அதிகமாக இருக்கும். ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணுவாங்க. ஆன்மீக ரீதியான கோர்ஸ் படிக்கிறது, ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் இவங்களுக்கு. மற்றவர்களுக்கு உதவக்கூடிய எண்ணம் கடகராசிக்காரர்களுக்கு அதிகமாக இருக்கும். நிறைய பேருக்கு உதவி பண்ணுவீங்க. அதே மாதிரி புதிய நட்பெல்லாம் இப்போ நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும் உங்களுக்கு. கடகராசிக்காரர்களுக்கு இப்போ கண்டக சனி, அஷ்டம சனி, இப்போ சனி பாக்கியமாக உட்காந்துருக்கக்கூடிய அமைப்பு. அப்போ இந்த கண்டக சனியிலையும் அஷ்டம சனியிலையும் நிறைய இழப்பை சந்திச்சிருப்பாங்க. உறவுகளை இழந்திருப்பாங்க. நட்பு வட்டாரத்தையெல்லாம் இழந்திருப்பாங்க. இந்த டைம் குரு பகவான் கடகராசிக்காரர்களுக்கு நட்பு வட்டத்தை பெருசாக்கிடுவார். நிறைய ஃப்ரெண்ட்ஷிப், நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸு. அதே மாதிரி உறவுகளுக்குள்ள நல்ல ஒரு பலமான ஒரு இணைப்பை கொடுப்பாரு. லோன் கிடைக்கக்கூடிய சிச்சுவேஷன்லாம் உங்களுக்கு அமையும். லோன் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்கன்னா லோனெல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு. இந்த டைம் ஆஃப் பீரியட் லோன் கிடைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் கொடுக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா அதில் ஒரு சின்ன தடையை கொடுத்து அதுக்கடுத்து அதை லோன் கிடைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் உங்களுக்கு வரும். ஆன்மீக ரீதியாக பயணங்களை கொடுக்கும். ஃப்ரெண்ட்ஸோட போகிறது, ஆன்மீக ரீதியாக பயணங்கள்லாம் போவீங்க. நிறைய கோவில் போகக்கூடிய அமைப்பு, உங்கள் கர்மா கழியக்கூடிய அமைப்பு இதெல்லாம் இந்த குரு பகவான் கொடுப்பார். கூட்டு தொழில் அபிவிருத்தி இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி கூட்டு தொழிலில் பாருங்கள், லாபம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஆனால் கூட்டு தொழிலில் நிறைய சவால்களை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். இதுக்கப்புறமா தான் உங்களுக்கு ஒரு சக்ஸஸை கொடுக்கும். கணவன் மனைவி இடையே ஒற்றுமை நல்லாயிருக்கும். ஆனால் உங்ககிட்ட பாருங்கள், கணவன் மனைவியிடையே அன்பு அதிகமாக இருக்கும். ஆனால் இவங்க 2 பேர்த்துக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இருக்காது. ஒரு புரிதலே இல்லாமல் தப்பாக நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அண்டர்ஸ்டாண்டிங் பாருங்கள் 2 பேர்த்துக்கிட்டேயும் நல்லாயிருக்கும். ஒரு கம்யூனிகேஷன் ப்ராப்பராக இருக்காது. இந்த அமைப்பு இருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு. இந்த குரு பெயர்ச்சி உங்கள் கணவன் மனைவியிடையே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை இந்த விஷயங்கள்லாம் பலப்படுத்தும். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை பலப்படுத்தக்கூடிய அமைப்பெல்லாம் கொடுக்கும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள நிறைய பேருக்கு உதவி செய்யக்கூடிய அமைப்பெல்லாம் கொடுக்கும். தர்மம் பண்ணுவீங்க. நிறைய பேருக்கு இந்த டைம் சாப்பாடு கொடுக்கறது, அன்னதானம் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணக்கூடிய அமைப்பெல்லாம் கொடுக்கும். குரு பகவான் பாருங்கள், தன்னுடைய 9வது பார்வையால் மீன வீட்டையே பார்க்கக்கூடிய அமைப்பு. அங்கே தான் சனி பகவானும் இருக்கார். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகமாக இருக்கும். ஜோதிட ரீதியான படிப்பு, நிறைய விஷயங்கள்லாம் அவங்க படிப்பாங்க.
ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட படிப்பெல்லாம் படிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் கொடுக்கும். ஹையர் ஸ்டடீஸ் மாணவர்களுக்கு ஹையர் ஸ்டடீஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். பிடித்த காலேஜ் பிடித்த கோர்ஸ் எடுத்து படிக்கக்கூடிய அமைப்பு இது அத்தனையும் கொடுப்பார் இந்த குரு பகவான். இந்த குரு பகவானுடைய 9வது பார்வை கடகராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அதே மாதிரி யாராவது இப்போ ஹவுஸ் ஒய்ஃப் ஆகட்டும், படிப்பை கண்டினியூ பண்ணாமல் வேலைக்கு போயிருப்பாங்க கடகராசிக்காரர்கள், அவங்களுக்கெல்லாம் இப்போ ஹையர் ஸ்டடீஸ் பண்ணக்கூடிய அமைப்பை கொடுப்பாங்க குரு பகவான். கரஸ்லையாவது படித்து முடிச்சிருவீங்க. இந்த ஹையர் ஸ்டடீஸ் அமைப்பெல்லாம் இந்த டைம் ஆஃப் பீரியட் படிக்கணுங்கிற ஆர்வம் அதிகமாக இருக்கும். அப்போ ஏதாவது கரஸ்பாண்டன்ஸ்லையாவது நம்ம போட்டு படிக்கலாங்கிற ஒரு எண்ணங்கள்லாம் வரும் இந்த கடகராசிக்காரர்களுக்கு. இப்போ தந்தையுடன் ஒற்றுமை, இவ்வளோ நாள் கருத்து வேறுபாடு ஏதாவது அப்பா கூட இருக்குது அப்படின்னா இப்போ அதெல்லாம் சரியாயிடும். அப்பாவுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும், ஏதாவது ஒன்று எங்கள் அப்பாவுக்கு பண்ணியே தீரணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு முயற்சி பண்ணி ஏதாவது ஒன்று பண்ணுவீங்க. உங்கள் அப்பாவுக்கு ஏதாவது ஒரு பொருள் வாங்கி கொடுக்கறது, அவருடைய ஆசைகளை நிறைவேற்றுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கடகராசிக்காரர்கள் பண்ணுவாங்க. வெளியூர் போகக்கூடிய அமைப்பு, வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு, வெளி மாநிலம் போகக்கூடிய அமைப்பு, இது அத்தனையும் குரு பகவான் இந்த கடகராசிக்காரர்களுக்கு கொடுப்பாங்க. மாணவர்களுக்கு படிப்பு சம்மந்தப்பட்டு போகக்கூடிய அமைப்பையும் கொடுப்பாங்க. அதே மாதிரி வேலை நிமித்தமாக போகக்கூடிய அமைப்பையும், இந்த வெளிநாடு வெளி மாநிலம் வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியின் போது நடக்கும். குரு பயிற்சி பலன்கள் இப்போ நான் கொடுத்துருக்கேன். அடுத்து குரு அதிசார பயிற்சிங்கிறது தனியாக நான் கொடுத்துருவேன் உங்களுக்கு. அது தனியாக அந்த ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு வந்துடும். இந்த குரு பயிற்சி எந்த ஆலயம் போய் வழிபாடு பண்ணால் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். கடகராசிக்காரர்களுக்கு திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய வழிபாடு பண்ணுறது சிறப்பை கொடுக்கும். அங்கே இருக்கக்கூடிய யானைக்கு சாப்பாடு கொடுக்கறது பார்த்து சேஃபாக எதுனாலும் பண்ணுங்கள். யானைக்கு சாப்பாடு கொடுக்கறது இதெல்லாம் பண்ணுறது, இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். கடல் இருக்கக்கூடிய இடம் சந்திரனுடைய வீட்டிலேயே குரு பகவான் இருக்கக்கூடிய அமைப்பு. இப்போ திருச்செந்தூர் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பை கொடுக்கும். அதே மாதிரி என்னால் ரெகுலராலாம் போக முடியாது, சில பேர்த்துக்கு ஒரு தடவை போயிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில்களில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு சிறப்பை கொடுக்கும் உங்களுக்கு. தட்சிணாமூர்த்திக்கு அபிஷேகம் தண்ணி எடுத்து கொண்டு போய் கொடுத்து அபிஷேகம் பண்ணுறதா இருந்தாலும், பாலாபிஷேக வழிபாடு பண்ணுறதா இருந்தாலும் உங்களுக்கு அது சிறப்பை கொடுக்கும். அதே மாதிரி பசுமாட்டிற்கு வியாழக்கிழமை சுண்டல், முன்னாடி நாளே சுண்டலை நல்லா ஊற வச்சு ஒரு சின்ன வெல்லம் இல்லை அச்சு வெல்லம் கூட வச்சு பசுமாட்டுக்கு சாப்பிட கொடுத்துட்டு வாங்க. வியாழக்கிழமை இது கொடுத்துட்டு வரும் பொழுது உங்களுக்கு இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி, இந்த குரு பகவான் நன்மையை செய்வார்.